வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழர் சேனல்ல பாக்குறது என்ன, மலை வேம்புக்கும் நம்மளுடைய சாதாரண வேப்பிலைக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். மேலும் இந்த மலை வேம்பு சாப்பிட்றது அப்படிங்கிறது பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். பெண்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது இந்த மலை வேம்பு. இந்த மலை வேம்பு நீங்க எந்த மாதிரி அரைத்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும், இந்த மலை வேம்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்ம வாகை தமிழர் சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் மலை வேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண வேப்பிலைக்கும் மலை வேம்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னா, இந்த வேப்பிலையில் எப்படின்னா ஒரு காம்பில் பார்த்தீங்கன்னா 3 இலைகள் அந்த மாதிரி போகும். ஆனால் சாதாரண வேப்பிலையில் ஒரே ஒரு இலை மட்டும்தான் போகும். கிட்டத்தட்ட பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, முடக்கத்தான் தலை மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஒரு முருங்கை இலையெல்லாம் எப்படி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப தடிமனாலாம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு கொத்துல சைடில் பார்த்தீங்கன்னா 2-3 இலைகள் சேர்ந்தாப்புல வரும். அதனுடைய இலையினோட வடிவம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது சாதாரண வேப்பிலை. இந்த சாதாரண வேப்பிலை பாருங்க, ஒரு காம்பில் பார்த்தீங்கன்னா இலைகள் ஒரு இலைகளாக தான் வந்திருக்கும். ஆனால் இந்த மலை வேம்பில் பாருங்க 3 இலைகள் சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த இலையினோட வடிவம் இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். இதை வச்சுதான் நம்ம மலை வேம்பு எது, சாதாரண வேப்பிலை எது அப்படின்னு. சாதாரண வேப்பிலை எல்லாருக்குமே தெரியும். மலை வேம்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியாதவங்களுக்காக தான் நம்ம பதிவு போட்டிருக்கோம். பாருங்க, இந்த மாதிரி தான் இந்த வடிவில் இருந்துச்சு அப்படின்னா இது மலை வேம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இலைகள் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு இலை மட்டும் இருக்கும். அதுல இதுல 3 இலைகள் சேர்ந்த மாதிரி ஒரு வடிவத்துல இருக்கும். இந்த இலைகள் முக்கியமா நம்மளுடைய பெண்களுடைய கருப்பை பிரச்சனைகளுக்கும் குழந்தையின்மை பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வா இருக்கும். இது பாருங்க, ஒரு கொத்து மாதிரி நான் எடுத்திருக்கேன். இந்த கொத்துல சைட்ல இலைகள் இருக்கு பாருங்க. ஆனா இதுவே வேப்பிலையா இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஒரு கொத்தா இருக்கும். ஒரு வேப்பிலை மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுல பாருங்க, அதுல இருந்து சைட்ல முருங்கை இலை பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சைட்ல லீஃப் போகும். இப்ப இது எப்படி நம்ம இந்த சாப்பிடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி பறிச்சு எடுத்துங்க. நல்லா கொழுந்து இலையா இருந்தாலும் சரி, முத்தின இலையா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி இலைகளை பறித்து எடுத்துக்கங்க. முக்கியமா கருப்பை பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். குழந்தையின்மை இருக்கிறவங்க இதை நான் சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மிளகு மட்டும் எடுத்துக்கங்க. இது மிக்சியில நீங்க அரைக்கலாம். அது அரை விடாது, ஏன்னா கம்மியா இருக்கனால அரை விடாதனால நான் அம்மியில வச்சு அரைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அம்மியில வச்சுட்டு 5 மிளகு அது கூட சேர்த்துட்டு நல்லா அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் அளவு இருக்கிற அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்குங்க. அம்மியில அரைக்கிறது சிறந்தது. அம்மி இல்லை அப்படின்னா நம்ம சீரகம் நுணுக்கம் இல்லைங்களா, அதுல கூட நீங்க வச்சு நசுக்கிக்கலாம். அந்த மாதிரி இதுல கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிருங்க. முக்கியமா இது எந்த மாதிரி நேரங்கள்ல எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதத்துல அதாவது மாதவிடாய் ஆரம்பித்த முதல் 3 நாட்கள் மட்டும் எடுத்துக்கணும். வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். இது பாருங்க, இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு தான் நான் அரைச்சிருக்கேன். அதுக்கு நீங்க அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கைப்பிடியில ஒரு சிறிய கைப்பிடி அளவு எடுத்துட்டு 5 மிளகு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிட்டு இதை தண்ணியில கலந்து குடிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே நீங்க விழுங்கவும் செஞ்சிடலாம். அப்படியே ஒரு நெல்லிக்காய் உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு நம்ம அப்படியே விழுங்கவும் செஞ்சிடலாம். இது எடுத்துக்கூடிய முறை அப்படின்னா, மாதவிடாய் ஆரம்பித்து முதல் 3 நாட்கள் வெறும் வயிற்றுல நீங்க எடுத்துக்கணும். எடுத்துட்டீங்கன்னா கருப்பையில் இருக்கக்கூடிய அதாவது PCOD அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைப்ராய்டு பிரச்சனையா இருந்தாலும் சரி, தசை கட்டி, நீர் கட்டி, இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு எதுன்னா இந்த மலை வேம்ப சொல்ல முடியும். மேலும் குழந்தையின்மை இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். 3 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதற்கு மேலே நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. அதே போல் முதல் மாதத்துலேயே உங்களுக்கு கருத்தரிச்சிருச்சு அப்படின்னா 2வது மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஒருவேளை நடக்கலை அப்படின்னா நீங்கள் அடுத்த 2 மாதங்களுக்கு இந்த முயற்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலைவேம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நிறைய நற்பண்புகள் இருக்குது இந்த மலைவேம்புனால. அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கோம். நீங்கள் நிறைய இடங்கள்ல கிடைக்குது. நிறைய ரோட்டோரங்களில் இருக்கும். கிராமப்புறங்களில் மட்டும் கிடையாது, நகரப்புறங்கள்லேயும் இந்த மலைவேம்பு நிறைய இடங்கள்ல கிடைக்குது. இல்லைன்னா நீங்கள் நர்சரியில் போனீங்க அப்படின்னாலும் மலைவேம்பு உங்களுக்கு செடிகளாக விற்கிறாங்க. நீங்கள் அது வீடுகளில் வளர்த்து
கரைத்தவும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மலைவேம்பு பொடி அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது. அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா உருண்டையமாக பிடிச்சி அப்படியே விளங்கவும் செய்யலாம், இல்லை நீரில் நல்லா கரைத்தும் சாப்பிடலாம். இது சாதாரண வேப்பிலை விட சற்று கசப்புத்தன்மை இருக்க தான் செய்யும். ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், குழந்தையின்மை இருக்கிறவங்க, மேலும் வந்து பார்த்திங்கன்னா கருப்பையில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முயற்சியை தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு புதுமையான தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க.